ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்பாவை பாடல் 25 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருப்பாவை பாடல் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தற்கிலானாகித்தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உனை அருந்தித்து வந்தோம் பறைத்தரையிலாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். கர்ணனினுடைய அற்புத குணங்களை பாடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. கர்ணனினுடைய அவதார சிறப்பை கூறும்போது, சிறைச்சாலையில் நீ தேவகி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு விரைவில் ஒருத்தி மகனாக ஒளித்து வளர அப்படின்னு சொல்லும்போது, அன்றைய பொழுதில் சிறைச்சாலையிலே நீ தேவகி என்னும் ஒருத்தியின் மகனாக தோன்றினாய். அந்த ஓர் இரவிலேயே யசோதை என்னும் ஒருத்தியின் மகனாக மறைந்து வளர்ந்தாய். இதனை அறிந்து பொறுக்க முடியாத கம்சன் பல அசுரர்களை என்ன பண்றானா, அழிக்க வேண்டும், கண்ணனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால பல அசுரர்களை ஏவி உன்னை கொல்ல நினைத்தான். ஆனால் அதையெல்லாம் குழந்தை பருவத்திலேயே நீ முறியடித்து வெற்றி கொண்டு விட்டாய். இதுலேயும் கண்ணனுடைய சிறப்பினை கணவனுடைய சிறப்பினை பறைச்சாற்றுவதாக அமைந்த பாடல் தான் இது. இதையெல்லாம் நீ முறியடித்து விட்டாய். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செய்யறதுனால கம்சனுடைய வயிறு எப்படி இருக்குன்னா நெருப்பு போல பற்றி எரிக்கிறதாம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே, அவன் வயிறு எப்படின்னா பற்றி எரிகிறது. நெருப்பு எப்படி பற்றி எரியுதோ அது போல நெருப்பு போல எரிந்து கொண்டிருக்கிறது. உன்னை அன்புடன் நினைப்பவர்களுக்கு நீ ஓடோடி வந்து அருள் புரிகின்றாய் இல்லையா. அன்றைக்கு உதாரணமா சொல்லணும்னா, உன்னை அன்பா நினைச்சாலும் நீ ஓடி வந்து அவங்களுக்கு அருள் கொடுக்குற. உன்னை அழிக்கணும்னு நினைச்சா நீ அவனை அழிச்சிடுவ. அவ்வளவுதான். அன்னைக்கு நீங்க நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திர யானை வந்து தன்னை காப்பாற்றுங்கள் ஆதி மூலமே என்று நினைக்கும் பொழுது ஓடி வந்து என்ன பண்றாரு, அந்த ஆதி மூலமாகிய அந்த இறைவனாகிய அந்த திருமால் உடனடியாக அந்த யானையை முதலையிடமிருந்து காப்பாற்றினார். அதே போன்று பிரகலாதன் அன்போடு அழைக்கின்றான். அப்பொழுது தன்னுடைய தந்தையாகிய ரணியனை அழிப்பதற்காக நரசிம்மர் அவதாரம் எடுத்து அந்த திருமால் வந்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்தார். அன்போடு யார் அழைச்சாலும் உடனே வரக்கூடியவர் அவர் அப்படின்னு சொல்லி, விண்ணளவு உயர்ந்து நின்ற பெருமாளே, நீ சின்னவனா கிடையாது, நீ விண்ணளவுக்கு உயர்ந்திருக்கின்ற பெருமாள். அதனால உன் அருள் பெற நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம், இங்கே அருள் பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். அதனால நாங்கள் விரும்பியதை நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எங்களுக்கு கொடுக்க வேணும். யாராலும் ஒப்பிட்டு கூற முடியாத உன் வீரத்தையும், யார் கூட உன்னுடைய வீரத்தை ஒப்பிட்டு கூற முடியாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது உன்னுடைய வீரம். அது மட்டும் இல்லாமல் அருள் நிறைந்த செல்வமாகி வீடு பேற்றையும் அருளுகின்ற இறைவன் நீ. எங்களுக்கு வீடு பேரு வேணும்னு கேட்டா உடனடியாக அருளக்கூடிய இறைவனும் நீதான். அதனால உன்னை நாங்கள் வாயார பாடி மனதார நினைந்து உன்னிடம் இப்போ நாங்கள் என்ன வந்திருக்கோம், அருள் பெற வந்திருக்கின்றோம். எங்களுடைய மனம் மகிழும்படியாக நாங்கள் கேட்பதை நீ கொடுத்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டாள் பாடுகின்றாள் இந்த பாட்டில். இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா யார் பெற்றவங்க யார் வளர்த்தவங்க அப்படின்றத அழகாக இந்த பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லும்போது அழகாக தாய், 2 தாய் கண்ணனுக்கு அப்படின்றத அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க. 2வது, ஓங்கி உலகளந்த அந்த இறைவனுடைய பாடலை பாடும் பொழுது நீ அனைவரையுமே வெற்றி கொண்டிருக்கின்றாய். அந்த கம்சனை நீ எப்படி அழிச்ச, அவனுடைய மாமாவா இருந்தாலும் அவர் எப்படி அழிச்சார் கண்ணன் அப்படின்றத அழகாக இந்த பாட்டில் எடுத்து சொல்லிட்டுருக்காரு. அதனால இறைவன் வந்து எப்படிப்பட்டவர்னா அருள் கொடுக்கக்கூடியவர்.
அவருக்கு நீங்கள் எதிர்த்து நின்றால் உடனடியாக அவர்களை அழிக்கக்கூடியவரும் அந்த இறைவன் தான் என்பதை கூறி, இறைவன் அனைவருக்கும் அருள்பாலிக்கின்ற அன்பு நிறைந்த, அதே நேரத்தில் அனைவராலும் மனதார நினைக்கக்கூடிய ஒரு கடவுளாக அந்த கண்ணன் இருக்கின்றார் என்பதை இந்த பாடலிலே ஆண்டாள் அழகாக எடுத்து கூறுகின்றாள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் கிடைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பாவை பாடல் 26 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.